பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் அப்பாவுக்கு அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் சப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் சப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் சப்பாவுக்கு அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா 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 சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் சப்பாவுக்கு 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 அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி இயேசுவின் நாமத்தில் ஓ நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா அபிஷேகத்தே நன்றி ஐயா அனலாக்கையிலே நன்றி ஐயா சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் அப்பாவுக்கு சோத்திர பலி அப்பாவுக்கு துதிய கனமும் மகிமையும் அப்பாவுக்கு நாமத்தை பெரியனுக்கு ஒரு அனல் உரைக்கணும் பெரியனுக்கு ஒரு அனல் உரைக்கட்டப்பா பெரியனுக்கு ஒரு அனல் உரைக்கட்ட ஆண்டவரை ஒரு அனல் ஆக்குங்கப்பா ஒரு அனல் வரட்டப்பா ஒரு அனல் வரட்டப்பா ஒரு அனல் வரட்டப்பா நேபுகாத்து நேச்சாருக்கு ஒரு அனல் உரைக்க நேபுகாத்து நேச்சாரை அழிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை அழிக்க நேபுகாத்து நேச்சாரின் வல்லமையை அழிக்க ஒரு அனல் வரட்டப்பா ஒரு அனல் வரட்டப்பா ஒரு அனல் வரட்டப்பா ஒரு அனல் வரட்டப்பா நேபுகாத்து நேச்சாரின் ஆவியை அழிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை முறி அடிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை அழிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை அழிக்க நேபுகாத்து நேச்சாரின் வல்லமையை அழிக்க ஒரு அனல் வரட்டப்பா 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 ஒரு அனல் வரட்டும் ஒரு அபிஷேகம் வரட்டும் ஒரு அபிஷேகம் வரட்டும் ஒரு அபிஷேகம் வரட்டும் நேபுகாத்து நேச்சாரின் ஆவி அழித்து ஜெயிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை ஜெயிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை ஜெயிக்க நேபுகாத்து நேச்சார வல்லமையை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் வரட்டும் ஒரு அனல் வரட்டும் ஒரு அனல் வரட்டும் ஒரு அபிஷேகம் வரட்டும் ஒரு அபிஷேகம் வரட்டும் ஒரு அனல் வரட்டும் லிபா கமா நத டட ரங்க தோட அல்மா ரங்க மான ஷபா தட லிபா பாபா கமா நத டட ரபா தோட ஒரு அனல் வரட்டும் ஒரு அனல் வரட்டும் ஒரு அனல் வரட்டும் ஒரு அபிஷேகம் 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 வரட்டும் லிபா கத்த டட அல்மா ரங்க மான ஷபா தட லிபா தட அல்மா ரங்க மான கமா நதோட இயேசுவின் நாமத்தில் நேபுகாத்து நேச்சரின் ஆவி அழிக்க நேபுகாத்து நேச்சர் வல்லமை ஜெயம் எடுக்க நேபுகாத்து நேச்சர் வல்லமை ஜெயம் எடுக்க நேபுகாத்து நேச்சர் ஜெயம் எடுக்க நேபுகாத்து
நேச்சர் மேல ஒரு ஜெயம் எடுக்க, ஒரு அனல் வரட்டும், ஒரு அபிஷேகம் வரட்டும், ஒரு அபிஷேகம் வரட்டும், ஒரு அபிஷேகம் வரட்டும். நீ பாபா கபா தோட ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொருவர் மேல அந்த அனல் ஆகட்டும், அந்த அனல் வரட்டப்பா, அந்த அனல் வரட்டப்பா, அந்த அனல் வரட்டப்பா, அந்த அபிஷேகம் வரட்டப்பா, அந்த அபிஷேகம் வரட்டப்பா, அந்த அபிஷேகம் வரட்டப்பா, அந்த அபிஷேகம் வரட்டும், அந்த அபிஷேகம் வரட்டும், அந்த அனல் வரட்டும். நீமா கமா நதா டடா ரிபா தடா அல்மா ரக்க மன ஷபா தடா ரிபா தடா அல்மா ரக்க மன கமா நதுடா ரிபா லர்ர மன ஷபா தடா ரியாந்த ரக்க தோ ரிபா லர்ர மன ஷமா நத இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஒரு அனல் வரட்டும், 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 ஒரு அனல் வரட்டும். எல்லா நேபுகாத்து நேச்சரின் ஆவிய, நேபுகாத்து நேச்சரின் வல்லமை, நேபுகாத்து நேச்சரின் வல்லமை எனக்கு அழிக்கப்பட்டு போவதாக, 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 எனக்கு முறியடிக்கப்பட்டு போவதாக, எனக்கு முறியடிக்கப்பட்டு போவதாக, எனக்கு முறியடிக்கப்பட்டு போவதாக, அவன் முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆவி, அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம், அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம் எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் வருமானப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் வருமானப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் வருமானப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் வருமானப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் வருமானப்பட்டு ஜெபிக்கிறோம். சிவா கபா தட ரக்க தோட ரிபா லர்ர மன ஷமா நத டட ரிபா தட அல்மா ரக்க மன கமா நதோட ரிபா லர்ர மன ஷபா தட அல்மா ரக்க தோடி ஆந்தரா. அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக, அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக. அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம், அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம் எனக்கு முறி அடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், 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 முறி அடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். தீபா காமா அப்படியே சோமன், அப்படியே சோமன். நேபுகாத்து நேச்சரின் ஆள் தானியேல் காலத்துல கிரிய செஞ்ச, தானியேல் காலத்துல கிரிய செஞ்ச அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆள், அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்க ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நேபுகாத்து நேச்சரின் ஆள் தானியேல் காலத்துல கிரிய செஞ்ச, தானியேலின் காலத்துல கிரிய செஞ்ச அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம், அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆள் எனக்கு வேரோட பிடிக்க எறியும், எனக்கு வேரோட பிடிக்க எறியும், எனக்கு வேரோட பிடிக்க எறியும். அந்த ஆவியின் வல்லவர் சபைகளை கிளை சபையில குடும்பத்துல கிரி நடப்பிக்காத மாதிரி அந்த கிரி அழிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், அந்த கிரியை அழிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், அந்த கிரியை அழிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், அந்த கிரியை முறி அடிச்சு 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 நாங்க ஜெபிக்கிறோம். அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும், அதை அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆள், அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம் தானியேல் காலத்துல கிரிய செஞ்ச, தானியேல் காலத்துல கிரிய செஞ்ச, தானியேல் காலத்துல கிரிய செஞ்ச அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம், அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம் அழித்து நிர்மலமாய் போகணும், 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 அழித்து நிர்மலமாய் போகணும். ரிபா கமா நத டட ரக்க தோட ரிபா லர்ர மன ஷமா நத டட ரக்க மன அல்மா ரக்க மன ஷமா நதோட ரிபா லர்ர மன கப தோடர அல்மர ஷபா தோடி யாந்தர ரிமா கர்ர மன கோ ரிபா ஹத்தடி யாந்தர அல்மர ஷியாந்த ரக்க தோட ரிபா ஹபா தட ரக்க தோட ரிபா பாபா தட மத டட ரப தோட ரிமா லர்ர மன கமா நத டட ரிபா லர்ர மன ஷபா தட ரக்க தோட ரிபா கமா நதோட அல்மர ஷபா தோடி யாந்தர ரிபா ஹமானோ ரிபா அல்மா ரக்க தோடியா ரிபா ஹமா நத டட ரிபா லர்ர மன ஷபா தட ரிபா கபா தட ரக்க தோட அல்மா ரமன ஷபா தோட ரிபா கபா தட ரக்க தோட அழிக்கப்படட்டும், 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 வேரோட அழிக்கப்படட்டும், அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும், முறி அடிக்கப்பட்டு போகணும், முறி அடிக்கப்பட்டு போகணும், முறி அடிக்கப்பட்டு போகணும், முறி அடிக்கப்பட்டு போகணும். நீ மாக்கா தூடா நீ பாகா பாதாடா அல்மா ராஷா பாதாடா நீ பாகா மாலா தூடா அல்மா ராகா தூடா. இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அதை முறிச்சு ஜெபிக்கும், அதை முறிச்சு நாங்க 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 ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அழிச்சு நிர்மலமாய் போகணும், அழிச்சு நிர்மலமாய் போகணும். அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆள், அந்த நேபுகாத்து நேச்சரின் ஆள், அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம், அந்த நேபுகாத்து நேச்சரின் வல்லம் அழிச்சு நிர்மலமாய் போகணும், அழிச்சு நிர்மலமாய் போகணும், அழிச்சு நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால்
உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். தேவன் அப்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கிரி எங்க பார்க்க முடியும்? இது தானியேல் நேபுகாத்நேச்சார் நம்ம கடந்த வாரம் ஜெபிச்சோம். ஸோ ராஜ சிதேக்கியாவின் காலத்தில் அவன் கிரியை செய்கிறான். சிதேக்கியாவின் காலத்தில் அவன் கிரியை செய். இன்னைக்கு நம்ம தானியேல் காலத்தில் கிரியை செய்து நேபுகாத்நேச்சார் தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் இந்த காட்டு என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அவன் முதல் கிரியை என்ன? நல்லது செய்கிறவன் கிட்ட போக மாட்டான். நேபுகாத்நேச்சாருடைய முதல் கிரியை என்ன அப்படின்னு தானியேல் காலத்தில் என்ன கிரியை செய்வான் அப்படின்னு சொன்னா, நல்லவங்க செய்யறவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டான். அவன் ஒரு நாள் அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான் நல்லது செய்யறவங்க கிட்ட. அப்ப அவனுக்கு தெரியும் ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்துக்கு பதில் யார் தான் சொல்ல முடியும்? தானியேல் தான் சொல்ல முடியும். நமக்கு தெரியும் இவங்க தான் நமக்கு நல்லது செய்யறவன் நமக்கு தெரியும். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்துல நல்லது செஞ்சிருக்கிறான். பட் இவர் தான் நல்லது செய்வார்னு தெரியும். ஆனா எங்க போக மாட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த நல்லது செய்யறவன் கிட்ட என்ன செய்ய மாட்டானா, அவன் போக மாட்டான். நல்லது செய்யறவன் கிட்ட என்ன செய்ய மாட்டான், அவன் போக மாட்டான். அப்ப அந்த நல்லது செய்யறவன் கிட்ட போகாம விடாம தடுக்கிறது எந்த ஆவி அப்படின்னா, இந்த நேபுகாத்நேச்சாருடைய ஆவி. அந்த ஆவியை கத்தை அழிக்கணும். நம்ம சபை மக்கள் நமக்கு தெரியும், நமக்கு ஆண்டவர் நமக்கு நல்லது செய்வார். சபை நமக்கு நல்லது செய்யும். பட் எந்த சபையில் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும், எந்த இடத்துக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் இது நல்லது நடக்கும்ன்ற இடத்துக்கு தெரிஞ்சு கூட அங்கே என்ன செய்ய முடியறதில்லை. இன்னைக்கு போக விடலைன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது நேபுகாத்நேச்சாருடைய ஆவி. நல்ல இடத்துக்கு போனா, இந்த சபைக்கு போனா நம்ம நடக்கும். இந்த ஊழியர்கிட்ட போன கர்த்தர் நமக்கு நல்லதை செய்வார். இந்த இடத்துக்கு போனது நம்ம நல்லது நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு நம்மளை போக விடாம தடுக்கிறது எந்த ஆவினா, நேபுகாத்நேச்சாரின் ஆவி. நேபுகாத்நேச்சாருடைய ஆவி. எல்லா வலதுகை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? எல்லா வலதுகை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? எல்லா வலதுகை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். நீமா கத்தா டாடா ரகா மாடா ஷபா டாடா ரிபா கமா நாதா டாடா ரிபா கமா நாதா டாடா ரமா கத்துடா அல்மாரா ஷபதுடி மாதா டாடா ரகதுடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் நல்லது செய்யறவங்க கிட்ட போக விடாம தடுக்கிற, நல்லது செய்யறவங்க கிட்ட போக விடாம தடுக்கிற, நல்லது செய்கிற சபையில, நல்லது நடக்கிற சபையில, நல்லது செய்யற ஊழியர்கிட்ட போக விடாம தடுக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. ரீபா கமா நாதா டாடா ரீமாலா அல்மாரா ஷபதுடி யாந்தா ரக்கமானா ரீபான் கரமானா கபா தூடா ரக தூடா ரீபா நரமனா ஷமா நாதா டாடா ரீபா கபா டாடா அல்மா ரக்கமானா கமா நாதுடா ரீபா நரமனா ஷபதடா ரியாந்தரோ ரீபா கமா நாதா டாடா ரக தூடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்கிற இடத்துக்கு எங்களை போக விடாம தடுக்கிற நேபுகாத்நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள் எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. நல்லது செய்கிற இடத்துக்கு, நல்லது நடக்கிற இடத்துக்கு, நல்லது செய்கிறவன் கிட்ட ஆண்டவரே 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 ரீபா கமா நாதா டாடா ரகா தூடா அல்மா ரக்க மன ஷமா நாதா டாடா ரபா அல்மாரா ஷபதுடி மாதாடா நீமான் கர்ரா மன கபா தூடா ரீபா கமா நாதா டாடா ரபா ஷபா தூடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நல்லதை செய்யறவன் கிட்ட போக விடாம, நல்லதை செய்யறவன் போக தடை பண்ற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள் எனக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. நீமா கர்ர மன ஷபா தூடா ரீபா கமா நாதா டாடா ரக தூடா ரீபா லர்ர மன ஷமா நாதாடா ரீபா பாபா கமா நாதா டாடா ரீபா தூடா ரீபா லர்ர மன ஷேந்தோ ரீபா கமா நாதா டாடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எந்த இடம் நல்லது நடக்குமோ, எந்த இடத்துல நல்லது செய்வோம், யார் நமக்கு நல்லதை செய்வாங்களோ அந்த இடத்துல போக விடாம தடை பண்ற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. அது அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்க, அது அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்க, அது அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்க, அது அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்க. ரீபால ரமண ஷபதடா ரீபா ஹல்மா ரவ் ரீபா ஹபா டாடா ரக தோடா நீமா நர்ர மன கமா நாதா டாடா ரீபா கமா நாதா டாடா ரக தோடா ரீபா நர்ர மன ஷமா நாதா அல்மா ரக்க மன கமா நாதாடா ரீபா கமா நாதா டாடா ரீபா டாடா அல்மா ரக்க மன ஷபதா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தால் நல்லதை செய்கிற இடத்துக்கு, நல்லதை செய்கிற இடத்துல எங்களை போக விடாம தடை பண்ற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லம் எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர்.
அந்த வல்லமையை விடாது. அதை முறியடிச்சு போடணும், அதை முறியடிச்சு போகணும், அதை முறியடிச்சு போடணும், அதை முறிஞ்சு போகணும், அதை முறிஞ்சு விழணும், அதை முறிஞ்சு விழணும், அதை முறிஞ்சு விழணும். ரீபா காமா நாதா டாடா அல்மா ரக்க மான ஷாபா தாடா ரக தூடா நீமா லர்ற மான காமா நாதா டாடா ரீபா காபா தாடா. ஒரு அக்கனி விழுட்டப்பா, ஒரு அக்கனி விழுட்டப்பா, ஒரு அக்கனி விழுட்டப்பா, அக்கனி விழுட்டப்பா. எங்க நல்லது நடக்குமோ அந்த இடத்துல போக விடாம ஆண்டவரே தடை பண்ற அந்த நேபுகாத்சின் நேச்சரின் ஆள், அந்த நேபுகாத்சின் நேச்சரின் ஆள், அந்த நேபுகாத்சின் நேச்சரின் ஆள் அல்மா ரக்க மான ஷாபா தூடா ரீபா காமா நாதா டாடா ரக தூடா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும், அழிஞ்சு நிர்மலமாய் போகணும், அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால். இனி எந்த ரூபத்திலும் ஆண்டவர் நாங்க நல்லதை எங்களுக்கு நல்லதை செய்யறவங்க கிட்ட எங்களை போக விடாம தடுக்கிற அந்த வல்லமை அழிஞ்சு போகணும் ஐயா, அதை முறிஞ்சு போகணும் ஆண்டவர், அதை நிர்மலமாய் போகணும் ஐயா, அதை தலை எடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இரண்டாவது, நல்லது செய்ய திராணி உள்ளவங்க கிட்ட போக விட மாட்டான். நல்லது செய்வதற்கு முதல்ல சொன்ன நல்லது செய்யறவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டான், அவன் போக விட மாட்டான். ரெண்டாவது, நல்லது செய்ய திராணி இல்லாதவன் கிட்ட, நல்லதை செய்ய திராணி இல்லாதவங்கிட்ட போக வைப்பானே தவிர நல்லதை செய்ய திராணி உள்ளவங்க அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் போக மாட்டான், அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் போக மாட்டான். 6ஆம் வசனம் சொல்லுது, பாபிலோனி ஞானிகளிடத்தில் என்ன செய்யலாம், பாபிலோனி ஞானி கிட்ட அவன் போனானே ஒழிய அவன் எங்க போகல அப்படின்னு சொன்னா அதே இடத்துல இருக்க தானியல்கிட்ட என்ன செய்ய முடியல, அவனால போக முடியல. அப்ப அவனால என்ன செய்ய முடியாது, நன்மை செய்ய திராணி இல்லாதவங்க இடத்துல நம்மளை என்ன செய்ய வைக்கும், நம்மளை போக வைக்கும். ஆக மொத்தம் என்ன, ஏதோ ஒரு இடத்த போனா சரி, யாருக்கிட்ட ஒன்று போனா சரி, யாரோவன ஜோம் பண்ணா சரி, யாரோவன ஜோம் பண்ண ஒன்று நடக்காது, யாரோவன ஜோம் பண்ணா யாரோவன ஜோம் பண்ண நடக்காது. ஜெபிக்கவனே ஜெபிச்சாதான் நடக்கும், ஜெபிக்கவனே ஜெபிச்சாதான் நடக்குமே ஒழிய யாரோவன ஜெபிச்சா அவங்க ஜெபிச்சா ஒன்றும் நடக்காது. அப்ப நமக்கு என்ன தெரியுது இன்னைக்கு, அப்ப இந்த ஆவி என்ன செய்யாது. ஆக மொத்தம் நமக்கு என்ன திருப்தி, நமக்கு நன்மை செய்ய திராணி இல்லைனா கூட அவங்ககிட்ட போயிட்டு பண்ணிட்டா ஓகே ரைட், அவங்க ஜோம் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, ஒன்றும் நடக்காது, கதை நடக்காது, ஒன்று என்ன செய்யாது, ஒன்று கதை நடக்காது. யாருக்கு என்ன செய்ய திராணி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அவங்க தான் அதை என்ன செய்ய முடியும், அவங்க தான் அதை செய்ய முடியும், அவங்க தான் என்ன செய்ய முடியும், அதை செய்ய முடியும். பட் அவங்க அதை செய்யலாம், மற்ற யாரும் என்ன செய்ய முடியாது, அதை ஒருத்தரை ஒன்று என்ன செய்யவே முடியாது, அதை செய்யவே முடியாது. அவன் ரெண்டாவது என்ன செய்வான், நன்மை செய்வதற்கு யாரு திராணி இல்லையோ அவங்ககிட்ட என்ன செய்வான், அவங்க கிட்ட போக வைப்பான தவிர நன்மை செய்ய யாருக்கு திராணி இருக்குதோ அவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டான், போக விட மாட்டான். அப்ப ரெண்டாவது காரியம், நன்மை செய்ய திராணி இல்லாதவன் கிட்ட நம்மளை போக பண்றத நேபுகாத்சின் நேச்சன் ஆவி அழிச்சு போடுங்கப்பான். பக்கத்தை கையை பிடிச்சு அப்படியே ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம், பக்கத்தை அப்படியே கையை பிடிச்சு அப்படியே ஜோம் பண்ணுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு அப்படியே நல்ல ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்துல ஆண்டவரே, இயேசுவே நாமத்துல ஆண்டவரே, இயேசுவே நாமத்துல ஆண்டவரே. நன்மை செய்வதற்கு திராணி இல்லாதவன் இடத்துல ஒவ்வொரு காரியங்களை போக வைக்கிற ஆண்டவரே, இந்த நேபுகாத்சின் நேச்சாரின் ஆள் இப்ப முட்டுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறம்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எந்த நன்மையை செய்வதற்கு எங்களுக்கு எந்த நன்மை தேவைப்படுகிறதோ அந்த நன்மை செய்வதற்கு திராணி இல்லாத நபர் இடத்துல எங்களை அலைய பண்ணுகிற, எங்களை போக பண்ற, எங்க நேரத்தை வீணாக்குற, எங்க காலத்தை வீணாக்குற, எங்கள் காரியங்களை வீணாக்குற இந்த நேபுகாத்சின் நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்சின் நேச்சாரின் ஆள் அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறம்பா, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறம்பா, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறம்பா, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறம்பா. ரீபா கமா நாதா டாடா ரக தூடா அல்மாரா ஷாமா நாதா டியாந்தரா அல்மாரா கபா துடி மாதா ரீபா கமா நாதோடா அல்மா ரொக்க ஷியாந்தரோ ரீபா கமா நாதா டாடா ரக மனரா ரீபா லர மன கமா நாதா டாடா லக டாடா ரீபா பாபா கமா நாதா டாடா அல்மாரா ஷபதோடி மாதா டாடா ரக தூடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே, 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 நன்மை செய்ய திராணி இல்லாத நபர் இடத்துல எங்களை அலைய பண்ணுகிற, எங்களை கொண்டு போகிற, எங்களை அலைய விடுகிற இந்த நேபுகாத்சின் நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்சின் நேச்சாரின் ஆள், இந்த நேபுகாத்சின் நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. யார் எதை செய்ய திராணி உள்ளவோ அவங்க இடத்துல நாங்க போகணுமே ஒழிய திராணி இல்லாத ஒரு நபர் இடத்துல எங்களை கடந்து போக பண்ற, எங்களை கடந்து போக பண்ற இந்த நேபுகாத்சின் நேச்சரின் ஆவியை இன்னைக்கு முற்றிலுமாக
முற்றிலுமா அழிச்சு போட்டுருங்க ஆண்டவரே. இது சபைக்குள்ள கிரிய செய்யவே கூடாது ஆண்டவரே. சபை மக்கள் நாங்களே சபை மக்களும் எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் கூட ரட்சிக்கப்பட ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே நன்மை செய்வதற்கு திராணி இல்லாத ஒரு நபர் இடத்துல ஆண்டவரே நாங்க கடந்து போய் எங்க நேரத்தை வீணாக்கி எங்க காலத்தை வீணாக்கி எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நாங்களே தடை பண்ண கூடாதப்பா. நாங்களே கெடுத்துற கூடாது ஆண்டவரே. நாங்களே தடை பண்ணி போட்டுற கூடாது ஆண்டவரே. நாங்களே தாமதப்படுத்த கூடாது ஆண்டவரே. நாங்களே கெடுத்துற கூடாது ஆண்டவரே. நாங்களே கெடுத்து விட கூடாது ஆண்டவரே. கர்த்தர் வருவிச கிருபையா இறங்குவீராக. தேவன் வருவிச இறங்குவீராக. என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. என்னுடைய கண்களை தேவன் திறந்தருளுவீராக. நன்மை செய்ய திராணி இல்லாத நபரிடத்தில் எங்களை கடந்து போக பண்ற, எங்களை அலைய வைக்கிற அப்படிப்பட்ட இந்த நேபகாத்தின் நேச்சாரின் ஆவிக இன்னைக்கு முற்றிலுமா அழிந்து நிர்மூலமா போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நன்மை செய்வதற்கு திராணி இல்லாத நபரிடத்துல எங்களை அலைய பண்ணுகிற, தெரிய பண்ணுகிற, எல்லாவற்றையும் வீணாக்குற, எங்களுக்கு வருகிற நன்மையை தடுக்க போராடுற இந்த நேபகாத்தின் நேச்சாரின் வல்லமைகள் முற்றிலுமா அழிந்து நிர்மூலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோமே. முற்றிலும் அழிந்து நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் காத்துக் கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்ப எல்லாருக்கும் எல்லாம் செய்வதற்கு என்ன கிடையாது, திராணி இல்லை இல்லையா? ஓப்பனே பணகாசு இருக்கிற போது அண்ணால் போனாங்க. எல்கானா எங்க போனான்னா அவன் யாருக்கு இடத்துல போவான். ஓப்பனே பணகாசம் ஆசாரியர்களா இருந்தார்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா முதல் அதிகாரத்துல. ஆனா அது வரைக்கும் என்ன செய்யவே இல்லை, ஒண்ணு நடக்கல. ஆனா அண்ணால் போகும்போது யாரு இருக்கிறா, அந்த இடத்துல ஏலி இருக்கா. அந்த யாரு இருக்கிறா, ஏலி இருக்கிறா இல்லையா? ஓப்பனே பணகாசம் ஆசாரியன் தான், ஏலியும் ஆசாரியம் தான். ஆனா ஓப்பனே பணகாசம் இருக்கும் போது எல்கானா என்ன செய்வா, வருஷந்தோறும் போய் வருவா. அன்னைக்கு முறை வருஷந்தோறும் ஒரு முறை போறது இல்லையா? ஆனா எத்தனை வருஷம் என்ன செய்யல, ஒன்னும் நடக்கல. ஆனா போக வேண்டிய ஆள் இடத்துல போன பத்தியா, அண்ணாள் போகும்போது யாரு இருந்தா, ஏழு இருந்தா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார், அவ்வளவுதான் இல்லையா? அப்ப நன்மை செய்ய திராணி உள்ளவங்களும் இருக்கிறாங்க, திராணி இல்லாதவர்களும். அப்ப அது நமக்கு விளங்கணும். அது செய்ய இந்த நேபுகாத்நேச்சர் என்ன செய்யும், யார் நன்மை செய்ய திராணிலே அங்க அலைய விட்டுரும். என்ன பண்ணிடு, அப்படியே அலைஞ்சன கடை போ, சுத்தின கடை போ. இப்போ எவ்வளவு காலங்கள் பேஸ்ட்டு, எவ்வளவு நேரங்கள் பேஸ்ட்டு, எப்போ கிடைக்க வேண்டிய ஆசுவாதம் என்ன ஆகிட்டே இருக்கு. இந்த எல்கானா போனாரு, நேரம் ஏழு கிடைப்பது என்ன ஆயிருக்கும், என்னைக்கோ கிடைச்சிருக்கும், என்னைக்கோ. அப்ப என்னைக்கோ கிடைக்கணும், ஏன் கிடைக்காம போயிடுச்சு, திராணி இல்லாத நபர் என்ன செய்யவே கூடாது. அப்ப நமக்கு விளங்கும், நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம எந்த இடத்துல எந்த நபர் இடத்துல நமக்கு போகணும், யார் நமக்கு ஜெபிக்கணும், யார் நமக்கு சொல்லணும், எந்த இதை நாம் என்பதை குறித்து தெளிவு என்ன செய்யணும் நமக்கு. இது இல்லை, நான் எத்தனை வருஷம் போனாலும் என்ன செய்ய முடியாது. இப்ப அல்லாஹ் சொல்ற எல்கானா இப்போ போகும், இந்த வருஷம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், என்னால் போனாங்க இல்லையா, இந்த வருஷமும் ஓப்பனே பணக்காச போயிருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த வருஷமும் போச்சு இல்லையா, அடுத்த வருஷம் போயிருந்தா அடுத்த வருஷம் போச்சு, 10 வருஷமா போயிருந்தா 10 வருஷமா போச்சு. பாதிப்பு யாருக்குதான், கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இல்லையா, பாதிப்பு யாருக்குதான். அப்ப நமக்கு தெரியணும் யாரு எதை செய்வதற்கு திராணி உள்ளவர்கள், எதை செய்ய யார் திராணி உள்ளவர் நமக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரியணும். மூணாவது என்ன செய்யும், எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும் இந்த பாதிப்பு நீங்கி சரியான நபர் என்ன செய்யணும், இந்த பாதிப்பை நீக்கிறவன் கிட்ட போகணுன்ற எண்ணம் வரவிடாது. எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும், எத்தனை சூழ்நிலையில பாதிக்கப்பட்டாலும் அவன் என்ன செய்ய விட மாட்டான். அந்த யார் அந்த பாதிப்பை நீக்குகிறவர்கள், இந்த பாதிப்பை யாரு நீக்குகிறவங்கள அவங்ககிட்ட என்ன செய்ய விட மாட்டான், போகவே விட மாட்டான். 5லேருந்து 7 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் எங்க போவான், பாபிலோனின் ஞானி கிட்ட அனுப்புறான் இல்லையா. ஏற்கனவே தான் பாதிக்கப்பட்ட என்ன 2ஆம் அதிகாரத்துல பாதிக்கப்பட்டதான் உட்கார்ந்து இல்ல, பாபிலோட முழு ஞானி கூட்டு உட்கார வச்ச. என்ன சொன்னா, 2ஆம் அதிகாரத்திலேயே ஏற்கனவே முழு பாபிலோனுக்கு எல்லாரும் என்ன பண்ணா கூப்பிட்டான் இல்லையா. சம்பவம் புரியுதா புரியலீங்களா? 2ஆம் அதிகாரத்துல பாபிலோனுக்கு எல்லா ஞானிகளையும் கூட்டு உட்கார்ந்து கேட்டிருந்த. ஒன்னு இடத்த இல்ல, ஒருத்தர் என்ன செய்யல, ஒன்னு செய்யல இல்லையா. இப்ப 2வது யாரு தான் கூப்பிடுற, இப்ப ஏற்கனவே தான் பட்டல்ல, ஏற்கனவே தாங்க பட்டல்லப்பா. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அவனால் நமக்கு ஏற்கனவே என்ன செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும், ஏற்கனவே இப்ப செஞ்சவையார் அங்கதானே போகணும். அப்ப எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும் அதே அவ செஞ்சதையே என்ன செய்ய வைக்க, திரும்ப திரும்ப. எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும் செஞ்சதையே நீ திரும்ப திரும்ப செய்யறன்னா அது தேவ ஆவி கிடையாது, அது நேபுகாத்நேச்சரின் ஆச்சாரியின் ஆவி. அது நேபுகாத்நேச்சரின் ஆச்சாரியனுடைய எத்தனை முறை அவன் பாதிக்கப்பட்டாலும் சரி, எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும் திரும்ப எங்க தான் போறான், அதையே தான் செய்யறான். என்ன செஞ்சான் அதை தான், ஏற்கனவே அதை செஞ்சானா பாதிக்கப்பட்ட, திரும்ப அதை போய் செய்யற, அதை செஞ்சனப்பா பாதிக்கப்பட்ட ஏற்கனவே இல்லையா. ஏற்கனவே நைட்டு வர தூக்கம் இல்லாம ஏக்கம் இல்லாம சாப்பிடாம அலைஞ்ச கிடந்தல்ல.
ஒரு கனவை கண்டுதான் உட்காந்து அலைஞ்சு கிடந்த இல்லையா? நைட்டெல்லாம் அப்படியே தூக்க முடியாம, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, ஏக்கி அதை படி பயங்கரப்படி கலங்கி தவிச்சு அழுது புலம்பி ஏற்கனவே தானே பட்ட. அப்ப இப்ப அதை என்ன செய்யணும்? இப்ப புதுசா ஒரு பிரச்சனை. அப்ப இப்பயாவது என்ன பண்ணணும்? அதை ஏற்கனவே அவனை கூட்டி என்ன பண்ணல, ஒரு பிரச்சனை இல்லப்பா, நம்ம எங்க போனோம், சாதாரண ஒரு ஜுரம் வந்தா பாக்குறோம், அவங்ககிட்ட போனா ஒண்ணு நடக்கல, வேற கிட்ட போடான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவனு கூட சாதாரண ஒரு கிராமத்துல மனுஷனு கூட என்ன இருக்குது, ஒரு தெளிவு இருக்கு. ஆனா என்ன செய்யல, ஒரு பெரிய ராஜா. இவன் யாரு? ஒரு பெரிய ராஜா. இன்னைக்கு நம்மளாம் யாரு? ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேர்ந்து வச்சிருக்கிறார் இல்லையா? ராஜா அபிஷேகம் இருக்குது. எதுக்கு? ஏற்கனவே செஞ்சதை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு இல்லையா? இவன் ராஜா தானே, என்ன இருந்திருக்கணும்? அப்ப ராஜாவுக்கு தெளிவு என்ன இருக்கும்? எல்லா மக்களுக்கும் தெளிவு இருக்கும் இல்லையா? அப்ப ராஜா ஏற்கனவே செஞ்சா பாதிக்கப்பட்ட, திரும்ப என்ன செய்யறு? அப்ப செஞ்சதையே பாதிக்கப்பட்டதையே திரும்பவும் அதே செய்யறன்னா, நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும், என்ன ஆவி நிரம்பினாலும், என்ன பைபிளை வசனம் பிரசங்கமே பண்ணாலும் உள்ளக்கிறது சரியான ஆவி இல்லை. உள்ளக்கிறது சரியான ஆவி. பிரசங்கம் வேணா நான் பண்ணலாம், பிரசங்கம் என்னன்னா பண்ணலாம். ஆனா பிரசங்கம் பண்ணியும் நான் செஞ்சதையே தான் திரும்ப பண்றேன்னா உள்ளக்கிறது தேவ ஆவியே கிடையாது. அது எந்த ஆவிதான்? அது நேபுகாத்நேச்சார் நேச்சான். நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், நேர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இது முக்கியமான குறிப்பு. செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்ய வச்சு நம்மளை பாதிப்புள்ளவே ஆக்க வச்சிருக்கிற இந்த நேபுகாத்நேச்சார் ஆவியை கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பான். எல்லாம் அப்படி எல்லாம் சேர்ந்து அப்படி நேர் முழங்கால் நின்று அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல நேர் முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எத்தனை முறை நாங்க பாதிக்கப்பட்டாலும் செஞ்ச அதே தப்ப மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கிற, அதே தவற மீண்டும் செய்ய வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. நீபால ரகமான ஷகதோட நீமான அரமான கமனதா. எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும், எத்தனை முறை பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டாலும் செஞ்ச அதே தப்ப மீண்டும் மீண்டும் செய்ய வச்சு அந்த பாதிப்புல வெளியில வர முடியாத அளவுக்கு போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை ரீபால அரகமான ஷகதோட நீமான அரமான கபதுடி மாதோட ரீபா கமானோ அல்மர ஷபதுடி மாதோட ரகதோட ரீபால அரமான கமானதோட இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை அழிஞ்சு நிர்மலமாய் வாயத்தை நல்ல ஜெபி, நல்ல ஜெபம், நல்ல ஜெபம். ஆண்டவரே, நாங்க எத்தனை முறை பாதிக்கப்பட்டால் செஞ்சதை நாங்க திரும்ப செய்யக்கூடாது ஆண்டவரே, செஞ்சதை நாங்க திரும்ப செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. அதே தப்ப மீண்டும் மீண்டும் செஞ்சு, அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செஞ்சு நாங்க பாதிப்புக்குள்ள ஆகவே கூடாது ஆண்டவரே, நாங்க பாதிப்புக்கு உள்ள ஆகவே கூடாது ஆண்டவரே, நாங்க பாதிப்புக்குள்ள ஆகவே கூடாது ஆண்டவரே. அந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி எங்களுக்குள்ள, குடும்பத்துல, சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது, கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் ஆவி, அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும், 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 இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும். ரீபா காமா நாதா டாடா, ரீபா காமா நாதா டாடா ரக மன, ரீபா லர்ர மன ஷப டாடா ரக தூடா நீமா நர்ர மன கமா நாதா டாடா ரீபா பாபா கபா தூடா மாதாடா அல்மா ரக ஷாலா ரீபா கபா தூடா ரீபா லர்ர மன கபா ரீபா லர்ர மன. செஞ்சதையே நாங்க திரும்ப திரும்ப செஞ்சு திரும்ப திரும்ப நாங்க பாதிக்கப்படக்கூடாதுப்பா, திரும்ப திரும்ப நாங்க பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவர், திரும்ப திரும்ப நாங்க பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவர். நாங்க ஒரு முறை பாதிக்கப்பட்டது போதப்பா, நாங்க ஒரு முறை பாதிக்கப்பட்டது போதும் ஆண்டவர், நாங்க திரும்ப திரும்ப பாதிக்க கூடாது, நாங்க திரும்ப திரும்ப பாதிக்கப்படக்கூடாது. செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்ய வச்சு, செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்ய வச்சு எங்களை பாதிப்புக்குள்ள ஆக்க பார்க்கிற, எங்களை பாதிப்புக்குள்ளாகவே இருக்க பார்க்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும், இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். நாங்க திரும்ப திரும்ப பாதிப்புக்குள்ள ஆகவே கூடாது ஆண்டவர். அந்த பாதிப்பிலிருந்து வெளியில வருவதற்கு நாங்க ஏற்ற கிரிகளை செய்யணுமே ஒழிய செஞ்சதையே திரும்ப செஞ்சு நாங்க பாதிக்கப்பட வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சார் வல்லமை முறியடிக்கப்பட்டு போகணும் சார். தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக் கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாலாவது கிரியை, ஒரு பிரச்சனைக்கும் ஒரு காரியத்துக்கு ஆரம்பத்திலேயே முடிவு காட்டுவதற்கு முடிவு விரும்பாதவன் இந்த நேபுகாத்நேச்சார். என்ன செய்ய மாட்டான்? ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன செய்யறது? கிராமத்தில் சொல்லுவாங்க, அது முளைக்கும் போதே கிள்ளி போட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? நெகத்துல கிள்றதை விட்டுட்டு இவன் என்ன செய்வான்? கோடாரி எடுத்துன்னு விட்டணும். கோடாரி எடுத்துன்னு ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி.
ஒரு ப்ராப்ளத்தை ஆரம்பத்திலேயே நமக்கு அதை கிளியர் பண்ணிட்டு ரொம்ப ஈஸி இல்லையா? அதை வளர விட்டாதான் என்ன உண்டாகுது அது. அப்போ அந்த ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே முடிவுக்கான விடாதவன் இந்த நேபுகாத்நேச்சார். இப்போ அந்த சொப்பனை கண்டவன் என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் உடனே தானியலை கூட்டம் தான் பிரச்சனை அப்பவே சால்வு, அப்படியே சால்வு. அப்போ என்ன செய்வான்? ஆரம்பத்தில் அவனை கூப்பிடல, எல்லாம் முத்தி கடைசி யாராலுமே முடியலன்ற பட்சத்தை தான் கடைசியாக தான் யாரை கூப்பிடுவான்? கடைசியாக தான் தானியலை கூப்பிடுவான். கடைசியாக தான் ஒரு சாதாரண ஒரு ஜுரம் வருதுன்னா காலையில் ஆரம்பத்திலே நல்ல ஒரு டாக்டரை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? அதை 1 வாரம் விட்டு 2 வாரம் விட்டு அது டைஃபாய்டாக மாறி அதுக்கு என்ன செய்யுது, அதை டெங்கா மாதிரி அதை மாதிரி கடைசி சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் ஹெவி சீரியஸில் போய் தான் என்ன செய்வான்னா இதை தேட வைக்குவான். அப்போ ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே முடிவுக்கான விரும்பாதவன் நேபுகாத்நேச்சார். பிரச்சனை எல்லாருக்கும் வரும், யாருக்கும் வரதெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். அது நல்ல விதமாக வரும், கெட்ட விதமாக வரும். அது தேவனை அனுமதிப்பார், பிசாகம் கொண்டு வரும், நம்ம செய்கிற தப்புகளும் அந்த பிரச்சனையை கொண்டு வரும். பட் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும்? அது சொல்யூஷனுக்கானது முடிவு பண்ணிடணும். அதான் சரியானபடிக்கு என்ன செஞ்சிடணும்? அது சரியான இடத்துல போனால் அதை முடிச்சிட போகிறான், வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ தானியல் பண்ண என்ன செய்ய போகிறான்? இது கண்டவனே தானியல் பண்ண என்ன செய்ய போறான்? சாப்டரை முடிச்சுட்டு 1 செகண்ட்ல பேட்டரை முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே போறான் இல்லையா? அப்போ போக வேண்டிய போக விடாம இருக்கிறது மட்டுமல்ல, திரும்ப அதே செய்ய வைக்க திராணியோட போக வைக்கிறது. இப்போ என்ன சொல்ல, எத்தனையோ பேரை கூட்டு பார்த்துட்டான். பாபிலோட இருக்கிற எல்லா பாபிலோட இருக்குது எவ்வளவோ அத்தனை பேரையும் எல்லாம் கூட்டான் இல்லையா? ஆனா அத்தனை பேராலும் செய்ய முடியாத. அப்ப யாரை கூப்பிடுறான்னா கடைசியா தான் என்ன செய்யணும்? அப்ப ஒரு பிராபலத்துக்கு ஆரம்பத்திலேயே முடிவு காண விரும்புறியா, கடைசியா தான் முடிவு காண விரும்புறியா? ஆரம்பத்திலேயே முடிவு காண விரும்பி முடிவை கண்டுபிடிச்சனா அது தேவ ஆவி. அது எந்த ஆவி? இப்போ பேதுரு போய் கேட்பார், ஐயா அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஒரே சொல்லுவார், எனக்கு பின்னாடி போய் சாத்தானே மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார் இல்லையா? ஒரே வார்த்தை எனக்கு திரும்பி பார்த்தாரு, மேட்டரை முடிச்சு என்ன போயிட்டே இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறார். யூதாஸ் ஒரு மணி பிசாசம் இருக்கிறான், முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார் இல்லையா? அதை கடைசியெல்லாம் என்ன செய்யல, அது கொஞ்ச நாள் வளரட்டும், கொஞ்ச நாள் உருட்டட்டும், ஒன்றும் கடலை. ஒரு ப்ராப்ளமா அதை முளைக்கும் போதே, அதை ஆரம்பிக்கும் போதே அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கான நீ விரும்பலன்னா உள்ளக்கிறது தேவ ஆவி கிடையாது, அது நேபுகாத்நேச்சாரின் ஆவி. அது என்ன செய்யும்? அது அங்க இங்க ஊரு உலகம் நாடு நகரம் எல்லாம் சுத்தி பத்தி கடைசியா அப்படி நிற்கும். எப்போ முடியாத கண்டிஷனுக்கு, சீரியஸ் கண்டிஷனு, இனி என்ன செய்ய முடியாது, அவளைதான் இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கட்டத்தில் நீ நிற்பன்னா அது முடியாத கடலாம் ஒன்றும் பண்ண வேற ஒன்றும் செய்யறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண விரும்பினா அது தேவ ஆவி. எல்லாம் சுற்றி முடிச்சு கடைசி ஆண்டவரிடம் உட்காந்து அது நேபுகாத்நேச்சாரின் ஆவி. 7 மினிட் ஜெபிக்கலாமா? 4வது காரியம் 7 மினிட் அப்படியே ஜெபிக்கலாமா? 7 மினிட் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே துதி, ஒரு காரியத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே எங்களுக்கு முடிவு காண விடாம போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவியை இன்னைக்கு தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பான்னு சொல்லி எல்லாம் அப்படி சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. 7 மினிட் எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, ஒரு ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், எனிபடி பிரச்சனையா இருக்கலாம், சத்துரு போராட்டமான மந்திர செய்வன், எனிபடி எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பத்திலேயே அதுக்கு முடிவு கட்ட, ஆரம்பத்திலே முடிவு காண விராத தடை பண்ணி போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலேயே முடிவை காண விடாம தடை பண்ணி அங்க எங்க அலைய வச்சு காலங்களை கடத்தி, காலத்தை கடத்தி ஆண்டவரை சின்ன சர்க்கத்தை பெருசா வளர்த்தி ஆண்டவரை பெரிய பிரச்சனை, சாதாரண முடிய வேண்டிய பிரச்சனைகளை கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக முடிய பண்ண போராடுற இப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம்பா. ஆரம்பத்திலேயே சொல்யூஷனுக்கான விடாம, ஆரம்பத்திலேயே முடிவை காண விடாம எங்களை அலைய விடுற, எங்களை அலைய வைக்கிற, எங்களை போராடுற இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற. ரீபா லரகமன ஷகதுடி தியாந்த ரகமோ ரீபா லரமன ஷப தட ரகதுட நீமா நரமன கமன தட. ஆரம்பத்தில் நாங்கள் பிரச்சனை முடிவை காணவையா? பிரச்சனை தெரிஞ்ச உடனே முடிவை காணணும் ஆண்டவர். பிரச்சனை தெரிஞ்ச உடனே முடிவை காணணும் ஆண்டவர். அதுக்கேற்ற ஸ்டெப்பை நாங்கள் எடுக்கணுமையா? அதுக்காக போராடணும், பிரயாசப்படணும், நாங்கள் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அதை ஆரம்பத்திலே கிள்ளி தூரம் எரியணும் ஆண்டவர். அதை வளர விடக்கூடாது ஆண்டவர். அதை வளர விட்டு போராடக்கூடாது ஆண்டவர். ஒரு பிரச்சனையை வளர விட்டு பிறகு போராட வைக்கிற
இந்த நேபுகாத்நேச்சாரின் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இனி எங்களுக்குள்ள சபைக்குள்ள குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை கிரிய நடப்பிக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், எந்த பிரச்சனையும் நாங்க வளர்க்கவே கூடாது ஆண்டவர், எந்த பிரச்சனையும் வளர விடவே கூடாது ஆண்டவர், அடுத்த கட்டத்துக்கு அதை போக விடவே கூடாது ஆண்டவர். பிரச்சனை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே, அடுத்த வினாடியே அதை முறிச்சு தூக்கி எரியணும் ஆண்டவர், அதை அழிச்சு தூக்கி போடணும் ஆண்டவர். அதற்கு ஏற்ற முயற்சிகளை எடுத்து, அதற்கு ஏற்ற செயல்பாடுகள் எடுத்து அந்த தேவ ஆவிக்குள் நாங்கள் செயல்பட கர்த்தரை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தரை கிருபை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய அஞ்சாவது கிரியை, எத்தனை காலங்கள் நமக்கு கொடுத்தாலும், எத்தனை சமயங்கள் கொடுத்தாலும், அந்த பிரச்சனை அறிய வேண்டிய காரியத்தை அறிவதற்கும் தடுக்க வேண்டிய காரியத்தை தடுப்பதற்கும் முயற்சி எடுக்காதவன் இந்த நேபுகாத்நேச்சார். என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா, எத்தனை காலங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்தாலும், எத்தனை காலங்கள் நமக்கு கொடுத்தாலும், அந்த காலத்தை பயன்படுத்தி நம்ம எந்த காலகட்டத்தில் எதை நம்ம செஞ்சு எதை முடிக்கணும், எதை நம்ம செய்யணும், அதை என்ன செய்ய மாட்டான், அவன் செய்யவே மாட்டான். 26 வசனம் சொல்லுது, பரம ராஜ்யத்தை அவன் அறிந்த பின்பு அப்படின்னு. பரம ராஜ்யத்தை அவன் அறிந்த பின்பு அப்படின்னு, அறிந்த பின்பு. அப்ப அதுக்கு பிறகுதான் மேல என்ன வருது, அந்த தேவ பிரசன்னம் வருது. அவன் இழந்து போனதெல்லாம் வருது, இழந்து போனதெல்லாம் என்ன செய்யுது, அப்பதான் வருது. அதுக்கு முன்னாடி தானியேல் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், எவ்வளவோ காலங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, எத்தனையோ காலங்கள் நமக்கு. கர்த்தர் காலத்தை கொடுப்பதற்கு ஒரு காலம், ஆனா காலத்துக்கு பிறகு தேவன் காலத்தை கொடுக்க மாட்டார். எந்த காலத்தை நமக்கு வாய்ப்பா கொடுக்கிறாரோ அந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கப்படும். ஸோ கிரேஸ் டைம் எவ்வளவோ அந்த கிரேஸ் டைம் அவ்வளோதான். கிரேஸ் டைமுக்கு பிறகு என்ன ஆகிடும் அப்படின்னா, அது கடைசியாக லாஸ் ஆஃப் ஃபேவர் தான் போயிட்டு இருக்கும் இல்லையா. கிரேஸ் டைம் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா என்ன டைம் இருக்குது, ஒரு கிரேஸ் டைம் இருக்குது, ஒரு கிரேஸ் டைம் இருக்குது. அதில் ஒவ்வொரு நிமிஷமாக கிரேஸ் டைமு தான். பட் அந்த கிரேஸ் டைமும் முடிஞ்ச பிறகு நீ காலத்தை எதிர்பார்ப்பண்ணா அது இழப்பட போய் நிற்குமே தவிர எதை நிற்காது, அது ஆசீர்வாதத்தில் நிற்காது. அப்போ பரம ராஜ்யத்தை அவன் அறிந்த பின்பு, அவன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, அந்த பரம ராஜ்யத்தை அறிவதற்கும் அவனுக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளவோ தாண்டி என்ன செஞ்சு பார்க்கிறார், விலைக்கு சொல்லி பார்க்கிறார். ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்குது, அந்த 7 காலம் பாதிக்கப்பட்ட பிறகு 7 காலங்கள் சென்ற பிறகுதான் அவன் பரம ராஜ்யத்தை என்ன செய்ய முடியுது, அவனால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கொடுத்த காலத்தை என்ன செய்வே இல்லை, அறிந்து கொள்வதற்கு ஆர்வமே அவனுக்கு இல்லை. இது எந்த ஆவி, நேபுகாத்நேச்சாரின் ஆவி. நேபுகாத்நேச்சாருடைய ஆவி. கொடுக்கிற காலத்துல அறிய வேண்டியதை, தெரிய வேண்டியதை, செய்ய வேண்டியதை சரியானபடிக்கு அந்த சவர் செய்யல. பட் இன்னைக்கு அறிய வேண்டிய காலம், இன்னைக்கு அறிய வேண்டிய, இதை அறிவதற்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அறிஞ்சுக்கு ஒரு காலத்துல விருப்பப்படுவ. பட் அன்னைக்கு தேவனதை அறியப்படுத்த மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு, மோசேக்கு எகிப்தில் இருக்கும் போது கற்றுக் கொடுக்கிற காலம் இல்லையா, சகல எழுத்துக்களை என்ன செஞ்சிட்டாரு, கற்றுக் கொடுத்தார் இல்லையா. அன்னைக்கு அவர் கத்துக்காம போடா அப்படின்ட்டு போயிருந்தாரு வச்சுக்கோங்க, பின்னாடி 5 ஆகமத்தை எழுதியிருக்க முடியாது அவரால். பிறகு 5 ஆகமத்தை அந்த 40 வருஷத்துக்கு பிறகு அவரே நினைச்ச கூட என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, அறியவும் முடியாது இல்லையா. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அந்த கொடுத்த காலத்துல அறிய வேண்டிய கதை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா அறிஞ்சுக்கிட்டார். பிறகு என்ன செய்ய முடிஞ்சிச்சு, அழகா உட்காந்து என்ன பண்ணிட்டார், 5 ஆகமத்தை எழுதிட்டார். பவுல் அறிய வேண்டிய கமாலியெல்லாம் பாதத்துல உட்கார்ந்து அறிய வேண்டிய கதை என்ன பண்ணிட்டார், அந்த அறிய வேண்டிய காலத்துல அறிஞ்சிட்டார். பிறகு என்னாச்சு, புதிய ஏற்பாடுல பாதி நிருபத்தை என்ன பண்ண முடிஞ்சிச்சு, கடன்னு உட்கார்ந்தவரால எழுத முடிஞ்சிச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த காலத்தை அவர் விட்டுட்டு அந்த காலத்தை கடத்தி விட்டுட்டு இருப்பார்னா என்ன ஆயிருக்கும், பின் நாட்கள் அவரே நினைச்சிருந்தா கூட என்ன செய்ய முடியாது. அப்படின்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகளை அவர் சந்திச்சு தான் ஆகணும். அறிய வேண்டிய காலத்தில் அறியாதவர்கள், அறிய வேண்டிய அறிய முடியாதவர்கள், அறிய விரும்பாதவர்கள் பின் நாட்களில் இல்லையா. ஏசாவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, ஏசாவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. என்ன செய்ய முடியல, தவறால அதை பத்திரமா காத்துக்கு அவரால முடியல இல்லையா, அவரை காத்துக்கிறதுக்கு முடியல. பிறகு அல்றாரு, உருள்றாரு, புரள்றாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு தங்கம் இல்லையா. 2 நிமிஷம் முன்னாடி வந்தா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு அழ வேண்டிய அவசியமே கிடையாது நீ இல்லையா. ஏன் அழுதுனுக்கிற, வந்தும் பிரயோஜனம் இல்லையே. 2 இவன் அவன் காலை வெளியே வைக்கிறான், அவன் காலை உள்ள வைக்கிறான் இல்லையா. இவன் அந்த வாசல காலை வைக்கிறான், இந்த வாசல காலை உள்ள வைக்கிறான் இல்லையா. 2 செகண்ட் முன்னாடி வந்தா என்ன ஆயிருக்கும், எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பான், எவ்வளவு மகிழ்ச்சியா போயிருப்பான், எவ்வளவு நிம்மதியா போயிருப்பான், எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பான் இல்லையா. ஆனா எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்ட அந்த அளவுக்கு என்ன செய்யறான், போ உரல்றான், புரள்றான், அல்றான், கெஞ்சறான், கூத்தாடுறான், தலையில அடிச்சுக்கிறான், மார்ல அடிச்சுக்கிறான். ஐயா ஒண்ணு கூட இல்லையா, ஒண்ணு கூட இல்லையா, ஒண்ணு கூட இல்லையா. ஏப்பா
உனக்கு காலம் கொடுத்தாருல்ல, உனக்கு தானே காலத்தை கொடுத்தாரு. அவனுக்கு பிறகுதானே சொன்னது, அவனுக்கு பிறகுதானே சொல்லிச்சு. உனக்கு தானே முதல்ல காலத்தை கொடுத்தாரு. பை சான்ஸ் யாருக்கு? உனக்கு தானே. பை சான்ஸ் யாருக்கு? உனக்கு தானே. பட் அந்த சான்ஸை நீ கொஞ்சம் பயன்படுத்தி என்ன ஆயிருக்கலாம்? இன்னைக்கு அழ வேண்டிய அவசியமே. அப்ப பிரயாசப்பட்டு நிறைய பேர் ஏன் அழுறோம்? கடத்தி போச்சு. சான்ஸ் ஓவர், சான்ஸ் ஓவர், அவ்வளவுதான் இல்லையா? எல்லாம் போனாங்க, நைட்டு போறாம முடிச்சு உட்காந்துருந்தாங்க 5 பொம்பளைங்களும் இல்லையா? என்ன பண்றது? வெடிகள் அல்றையே. ஏன்? பை சான்ஸை மிஸ் பண்ணிட்டல்ல, சான்ஸை மிஸ் பண்ணிட்டல்ல. போன நீ தான் போன. எதுக்கு போன? எல்லாம் தான் எடுத்துன்னு போன. என்ன பிரயோஜனம்? என்ன என்ன பிரயோஜனம்? முடிச்சு எப்படி வந்த? 5 பேர் சந்தோஷமா சிரிச்சுன்னு உள்ள போயிட்டாங்க. நீ 5 பேர் அழுதுன வீட்டுக்கு வந்த. இன்னைக்கு அழுதுன வீட்டுக்கு போறீங்களா, சந்தோஷமா வீட்டுக்கு போவீங்களா? காலத்தை பயன்படுத்தினா சந்தோஷமா வீட்டுக்கு போலாம், காலத்தை வீணாக்கினா அழுதுன்னு தான் வீட்டுக்கு போகணும். வேற நான் சொல்ற தேவனதுல மாற்று கருத்து. 5 கன்னிகைக்கு கொடுக்கவே இல்லை. கொடுத்தாரா? இல்ல. ஏசா அழுதும் முறை அப்பங்காட்ட அழுதும் கொடுக்க, இந்த அப்பங்காட்ட அழுதும் கொடுக்கல, அந்த அப்பங்காட்ட அழுதும் கொடுக்கல இல்லையா? ஈசாக்க கிட்ட அழுதும் கொடுக்கல, ஏசு கிட்ட அழுதும் கொடுக்கல இல்லையா? அப்ப எங்க அழுதாலும் கதை நடக்காது. எங்க அழுதாலும் ஏசா 2 இடத்துல அழுதான் அழுதான். ஈசாக்கு கட்டியும் அழுதான், ஏசு கட்டியும் அழுதான் இல்லையா? பிறகு சொல்றாரு, அவன் பிறகு அழுதும் என்ன செய்ய முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப அங்க அழுதது யார் கட்ட? சேஷ்ட புத்திர பாகத்தை பெறதுக்கு அழுதது யார் கட்ட? ஏசு கட்ட. ஆசுவத்தை பெறது அழுது யார் கட்ட? இந்த அப்பா கட்டையும் கிடைக்கல, அந்த அப்பாட்டையும் கிடைக்கல, எந்த அப்பாட்டையும் கிடைக்காது. ஏன்? காலத்தை மிஸ் பண்ணிட்டல்ல. பட் உன் டைம் ஓவர், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரே சான்ஸ் இல்ல, எல்லாருக்கும் ஒரே சான்ஸ் இல்ல, எல்லாருக்கும் ஒரே காரியம் கிடையாது. எல்லாருக்கும் காலங்கள் கொடுத்தது. அந்த காலத்துல எந்த காலத்துல, எந்த காலத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த காலத்துல அறிய வேண்டியதையும் தெரிய வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் உபவாசிக்க வேண்டியதையும் அறியா நம்ம செஞ்சுட்டோம்னா சந்தோஷமா போகலாம், மகிழ்ச்சியோட போகலாம், பிரயாசப்பட்டு. ஆனா காலத்தை கடத்தி செஞ்சுட்டு நீ செஞ்சு என்ன செய்ய கிடையாது. இப்ப அவன் காட்டுல போய் சுத்தி என்ன பிரயோஜனம்? போராடி என்ன பிரயோஜனம்? அவன் வழங்க அடிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் சமைச்சு என்ன பிரயோஜனம்? அவன் தூக்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பிரயாசப்பட்டால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்? காலம் கடந்து போச்சுப்பா, உன் சான்ஸ் முடிஞ்சு போச்சுப்பா. நீ கொஞ்சம் லேட் பண்ண பாரு. அதில் ஒருத்தர் ஈஸியா என்ன பண்ணிட்டான், உள்ள நுழைஞ்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டானே. அப்ப கொஞ்சம் நீ மட்டும் கொஞ்சம் முன்னாடி செயல்பட்டு இருந்தியனா, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தியனா என்ன ஆயிருக்கும்? சந்தோஷமான வெளியில போயிருப்ப. இன்னைக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லையே, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே பெட்டி தூக்கிட்டு வெளியில ஓடுற. ஏன் ஓடுற? யாக்கோபு வரான் இல்லையா, பேசபக்கு வந்த உடனே என்ன செய்யறாரு? ஆடு மாடி பெட்டி பெட்டிகள் தூக்கி அங்க ஓடுற இல்லையா? எங்க செய்யறதுக்கு ஓடுற. ஏன் ஓடணும்? இது யாருக்கு கிடைக்க வேண்டியது? உங்க அப்பா உனக்கு தானே கொடுத்து வச்சாரு, உங்கள்கிட்ட தான் கொடுக்க நினைச்சாரு. ஏன் ஓட்டு போயிட்ட? இன்னைக்கு அங்கங்க ஓடுற. நீ ஏப்பா பெட்டி தூக்கின்னு ஓடுற? எங்க ஓடிட்டான்? செய்யறதுக்கு ஓடிட்டான்ல. ஏன் ஓடுற? கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் வந்திருந்தேனா காலத்தை காலத்துல செயல்படமா தடுக்கிறது நேபுகாத்நேச்சர் ஆவி. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுது, அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியா செய்கிறவர் இல்லையா? அதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனா செயல்படத்தான முடியல. காலத்தை கடத்தி செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காலத்துல செஞ்சா அது பிரயோஜனம் உண்டு. காலத்துல செஞ்சா எந்த காரியம் வந்தாலும் சரி, காலத்துல செஞ்சா பிரயோஜனம் உண்டு. நீ காலம் கடத்தி செய்வா, நீ எத்தனாயிரம் பிரயாசப்பட்டாலும் சரி, 5 கன்னி ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி இல்லையா, கன்னிகா இருந்தாலும் சரி, நைட்டெல்லாம் போய் முடிச்சு உட்காந்து கிடந்தாங்க இல்லையா? அங்க ஓடனா இங்க ஓடனா, என்ன வாங்கினா திரிய வாங்கினா, குடும்பமான விளக்க கொடுத்தனா கொண்டு போயிட்டா. அவன் சொன்னா கிளம்ப வெளியே போமானிட்டார். கிளம்பி என்னோட எப்படி அழுதுருப்பா, எவ்வளவு புலம்பி இருப்பா. ஐயோ ஆண்டவரே, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம். நைட்டு பாதி ஜாமதா கடைக்காரம்ப தட்டி எழுப்பி என்ன வாங்குறா? சாதாரணமா பாதி நைட்ல போய் கடைக்காரங்கிட்ட தட்டி என்ன வாங்குறா? என்ன வாங்கின்னு வந்து திரிய 10 வச்சுன்னு போறாள. சாதாரணமா எப்படி ஓடி இருப்பா, எவ்வளவு அடைஞ்சிருப்பா, எவ்வளவு தெரிஞ்சிருப்பா, எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பா. ஆனா டோர் அடைக்கப்பட்டு எவ்வளவு அழுதுருப்பா. ஆனா நீ என்ன அழுதாலும் கதை முடிஞ்சு போச்சுமா, சான்ஸ் ஓவர்மா, முடிஞ்சு போச்சுமா. நீ இதுக்கு மேல அழுது என்ன பிரயோஜனம்? நீ அழாமலே இருக்கலாம், நீ வராமலே இருந்திருக்கலாம் இல்லையா? நீ நிம்மதி என்ன பண்ணிருக்கலாம்? நீ திரிய கொண்டு வராம, எண்ணெயை கொண்டு வராம, காசை கொண்டு வராம நீ வீட்டிலேயே படுத்து தூங்கி இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த 5 கட்டி எங்க படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். ஏக மொத்தம் எப்படி இருந்தாலும் உள்ள போறது கிடையாது, இங்கதான் தூங்க போற. அது இங்கே படுத்து தூக்கிட்டு போயிருக்கலாமே. சான்ஸை மிஸ் பண்ணிட்டு பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நேபுகாத்நேச்சர் என்ன செய்ய விடாது?
காலத்துல உன செயல்பட விடாது. இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு செய்யி. நாளைக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்புறம் பேச்சுக்கு இடமே கிடையாது. நாளைக்கு அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச்சே கிடையாது. இன்னைக்கு செய்யப்படுது இன்னைக்கு செய்யி. இப்ப செய்யப்படுது இப்ப செய்யி. அதுதான் காலத்திலே செயல்படுகிறது. காலத்திலே செயல்படுகிறது தேவ ஆவி. காலம் கடத்தி செயல்படுகிறது நேபுகாத்நேச்சாரின் ஆவி. காலத்துல செயல்படுறியா? காலம் கடந்து செயல்படுறியா? காலத்துல செயல்பட்டு ஆசுவத்தோடு போறியா? காலம் கடந்து செயல்பட்டு அழுதுட்டு போறியா? நீயே முடிவு பண்ணு. ஜோம் பண்ணுவோம். எனக்கு ஜோம் பண்ணுவோம். எல்லாம் தலைய வானத்தை உயர்த்தபடி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, காலம் கடந்து செயல்பட வைக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவியை கத்த அழிச்சு போடுங்க. அப்படி எல்லாம் அப்படியே ஜோம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களை காலத்துல செயல்பட விடாம, எங்களை காலத்துல செயல்பட விடாம ஆண்டவரே, காலம் கடந்து செயல்பட வைக்கிற, காலத்துல அறிய விடாம, காலத்துல ஜெபிக்க விடாம, காலத்துல போக விடாம எங்களை தடை பண்ற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி நல்லபடி ஜெபம். நல்ல கையை காலை அசைத்து நல்லபடி வாயை திறந்து ஜெபிங்க. நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ரீபா லரா மானா ஷாகா தோடா ரீபா காமா நாதா டாடா ராகா மானா காமா நாதா டாடா ரீபா காமா நாதா டாடா லீமா நரா மானா ஷாமா நாதோடா ரீபா காமா நாதோடா அல்மரா ஷபதோடி மதடாடா ரகதோடா ரீபா லரமனா ஷமனானா நேக்கத்துடா ரீபா லரமனா கமா நாதா டாடா ரீபா பாபா கமா நாதா டாடா லிமா நரா மனா கமா நாதா அல்மா ரக்க மனா கமா நாதாடா ரீபா பாபா கபா துடா ரீபா லரமனா ஷமா நாதாடா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களை காலத்துல செயல்பட விடாம தடை பண்ற ஆண்டவரே, குடும்பத்துல உள்ளவங்களை காலத்துல செயல்படாம விடாம தடை பண்ற எங்க சபையில ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்குள்ள காலத்துல செயல்பட விடாம தடுக்கிற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற. நல்ல வாய்களை திறந்து ஜெபி, நல்ல வாயை திறந்தபடி ஜெபி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். இப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாரின் ஆவி இனி எங்களுக்குள்ள சபையில குடும்பத்துல ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில கிரியை நடப்பிக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, முற்றிலும் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு நாங்க காலத்திலே செயல்பட்டு அத்தனை ஆஸ்வதோடு நாங்க புறப்பட தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. காலம் கடத்தி ஒரு நாள் நாங்க செயல்பட்டு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நன்மையை இழந்து விடாதபடி தேவன் காத்துக் கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி 6வது கிரியை, கர்த்தர் கொடுத்ததை காத்து கொள்ளாதவன். கர்த்தர் கொடுத்ததை காத்து கொள்ளாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை கொடுப்பார். ஒரு மணி என்ன செய்யறாரு? கொடுப்பார் இல்லையா? ராஜபார்த்த கையில் என்ன செஞ்சாரு? கொடுத்தார் இல்லையா? ராஜபார்த்த என்ன செஞ்சாரு? கொடுத்தார். ராஜ பதவி என்ன பண்ணாரு? கொடுத்தார். உயர்ந்த பதவியை என்ன பண்ணார்? கொடுத்தார். உயர்ந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். எல்லாம் கையில கொடுத்தார். ஏன்? எருசலேமில தேவாலயத்துக்கு மொத்தத்தையும் அவங்க கையில் தான் கொடுத்தார். எருசலேமில இருந்து எருசலேம தேவாலயத்தில் இருக்கிற மொத்த பொண்ணு வெள்ளியெல்லாம் யார் கையில் தான் கொடுத்தாரு? இவங்க கையில் தான் கொடுத்தார் இல்லையா? எருசலேமில் இருக்கிற திறமையுள்ள வாலிபர்கள், அறிவாளிகள் எல்லாரும் இவங்க கையில் தான் கொடுத்தார் இல்லையா? ராஜ்ய பார்த்து இவங்க தான் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நம்ம கையில் எதை ஆண்டவர் கொடுக்கல? இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு எதை கொடுக்கல நீங்க சொல்றீங்க. இது வரைக்கும் எதை கொடுக்கல. ஆனா கொடுத்ததை இன்னைக்கு காத்துக்கிட்டோமா? கர்த்தர் யாருக்கும் கொடுக்காமலாம், யாருக்கும் கொடுக்காமலாம், ஒருத்தர் கூட கொடுக்காமலாம் இல்லை. கொடுத்ததை என்ன செய்ய முடியல? அந்த காலம்னால காத்துக்க முடியல, அவ்வளவுதான். காலத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு, தாளந்த கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தார். எல்லாம் என்ன செஞ்சாரு? கொடுத்தா. இன்னைக்கு என்ன போச்சு? ராஜ்யம் அவனை மட்டும் என்ன போச்சு? நீங்கி போச்சு. ஏன் நீங்குச்சு? நீ காத்துக்கல. அதான் வெளிப்படத்தில் சொல்லுவாரு, நான் வருமான உனக்குள்ளது என்ன பண்ணு? உறுதியா பற்றி கொண்டிரு. நான் வருமான உனக்குள்ளது என்ன பண்ணுரு? உறுதியா பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதான் நீ என்ன பண்ணு? காத்துக்கோ. உனக்குள்ளதான் நீ காத்துக்கோ. உனக்குள்ளதான் யார் தான் காத்துக்கணும்? நம்ம தான் காத்துக்கணும். அவர் காக்க மாட்டார், நம்ம தான் காத்துக்கணும். அவர் காக்கிறது இல்ல, நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் காத்துக்கணும். நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நம்ம கையில கொடுத்ததை நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம கையில கொடுத்த பணத்தை நம்ம காத்திருக்கிறோமா? நம்ம கையில கொடுத்த நமக்கு கொடுத்த விடுதலையை காத்திருக்கிறோமா? நம்ம கொடுத்த சுகத்தை காத்திருக்கிறோமா? நம்ம கொடுத்த ஆரோக்கியத்தை காத்திருக்கிறோமா? நம்ம கொடுத்த ஆசுவத்தை காத்திருக்கிறோமா? நம்ம கொடுத்த நன்மையை காத்திருக்கிறோமா? உங்க கையில் கொடுத்த கிருபையை காத்திருக்கிறோமா? அபிஷேகத்தை காத்திருக்கிறோமா? எதை காத்திருக்கிறோம்? தன் கையில தேவன் கொடுத்ததை காப்பாற்றாத காத்துக்க போக காத்தாம யாரு? நேபுகாத்நேச்சா. எவ்வளவோ சொல்லி பார்த்த தானியல், ஒன்னு என்ன செய்யல, ஒண்ணு பண்ணல. ஆக மத்த என்ன? ராஜ்யம் அவனை விட்டு நீங்கி போச்சு. ஒரு அதிகாரம் முழுசு விளக்குறா.
ஒரு அதிகமான விளக்கா பெரிய மரம் அப்படி இப்படி என்னென்னமோ விலைக்கு பார்த்தாரு. ஆகாமது என்ன செய்யல? ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிச்சு. கொடுத்ததை காத்து கொள்ளாத ஆவி தேவ ஆவி கிடையாது. அப்ப அந்த ஆவி எதுக்குதான்? தேவன் நமக்கு கொடுத்தத பவுல் சொல்லுவாரு, தீமோத்தேயு பிலிப்பிக்கு நினைக்கிறேன் சொல்லுவாரு, அந்த ரட்சிப்பை பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்? காத்துக்கொள். பரிசுத்த ஆவிகள் என்ன செய்? அந்த ரட்சிப்பை பரிசுத்த ஆவிக்குள் என்ன பண்ணு? காத்துக்கோ. அப்ப பரிசுத்த ஆவி எதுக்குதான்? காத்துக்கொள்ளதான் இல்லையா? அப்ப தேவ ஆவி எதுக்குதான்? காத்துக்கொள்ளதான். அப்ப காத்துக்காத ஆளுக்கு அபிஷேகம் எதுக்கு? காத்துக்காத ஆளுக்கு அபிஷேகம் எதுக்கு? அந்நிய பாஷை எதுக்குப்பா? காத்துக்காத ஆளுக்கு வேதம் எதுக்கு? வசனம் எதுக்கு? உபதேசம் எதுக்கு? காத்துக்க முடியலையே. காத்துக்காத ஆளுக்கு தான் அபிஷேகத்தை என்ன செய்யறாரு? இதுவும் மாம்ச பலத்துல காத்துக்க முடியாதுப்பா, நீ அபிஷேகம் கொடுக்க என்ன பண்ணு? இந்த அபிஷேகத்தை பயன்படுத்தி காத்துக்கொன்றாரு. நான் அபிஷேகத்தை வாங்கி என்ன செய்யல? நான் அபிஷேகம் தான் தானே காத்துக்கிறதுக்கு. அபிஷேகம் இருந்தா தானே காத்துக்கிறதுக்கு. அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தர் கொடுத்த காத்துக்கவே முடியாது. காத்துக்கவே ஒரு நாளும் காத்துக்க முடியாது. கடைசி என்ன செய்ய முடியல? காத்துக்க முடியல. ஏன் காத்துக்க முடியல? அவன் அபிஷேகம் இல்லை, அவன் காத்துக்க முடியல. இன்னைக்கு நீங்க கர்த்தர் நம்ம கையில கொடுத்ததை காத்துக்க முடியலன்னா அது தேவாவே கிடையாது. நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும் சரி, அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நீ அந்நிய பாஷை பேசலாம் பிரயோஜனம் இல்லை. சும்மா அந்நிய பாஷை பேச எதுக்கு? வெற்று அந்நிய பாஷை எதுக்கு? அவள் சொன்னார், வெற்று அந்நிய பாஷை எதுக்கு? சத்தமிடுற வெங்கலத்தை போல கிடக்கும் இல்லையா? சத்தமிடுற வெங்கலத்தை போல கிடக்க அந்நிய பாஷை. அந்த வெறும் அந்நிய பாஷை பேச்சு பிரயோஜனம் இல்லை. ஆவியினர் அந்நிய பாஷை பேசுனா நமக்கு கொடுத்ததை என்ன செஞ்சிருக்கணும்? காத்திருக்கணும். உங்களுக்கு கையில கொடுத்ததை நீங்க காத்து கொண்டதா என்ன உணர்வுக்கு நீங்க யோசித்து பார்த்துட்டு போங்க. கர்த்தர் என் கையில கொடுத்தாரு, இது என்ன செஞ்சிருக்கிறேன், இதை இன்னைக்கு வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது, இந்த பிரசனம் இருக்குது. அன்னைக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ண அப்படி தேவ பிரசனம் இறங்குச்சு, இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை காத்திருக்கிறேன், இந்த கிருபையை காத்திருக்கிறேன், நல்ல ஃபயரா ஜெபம் பண்ணுவேன், அந்த ஜெப ஜீவியத்தை காத்திருக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? நேற்று ஊழியர்களுக்கு பாஸ் ஒரு வாட்சம் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை இருந்துச்சு. ஒருத்தன் கையில நெருப்பு இருக்குது, ஒருத்தன் கையில தண்ணிக்குது. தண்ணிக்கிறவங்க நெருப்புக்கிறவங்க தண்ணிக்கு கட்டிப்பிடிச்சு என்ன ஆகும்? நெருப்பை வச்சிருக்கிறவன் தண்ணிக்கிறவனை போய் கட்டிப்பிடிச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நெருப்புக்கிறவன் பிடிச்சா இன்னும் தக தக தகான்னு எறிவான் இல்லையா? நெருப்பை வச்சிருக்கிறவன் நெருப்புக்கிறவனை போய் ஓட்ட என்ன ஆவான்? இன்னும் தக 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 தகான்னு எறிவான் இல்லையா? இவன் தண்ணியில போய் பிடிச்சிருக்கிறான், எப்படி எறிவான்? இவன் தான் தண்ணி வச்சிருக்க பிடிச்சிருக்கிறானே, எப்படி எறிவான்? தேவன் கொடுத்ததை காத்துக்கொள்ளவனால முடியலன்னா உள்ளக்கர ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். உள்ளக்கர ஆவி சரியா என்ன செய்யாது, அப்படி விடுமா? அவள் சொன்ன நான் போன பின்பது என்ன வரும்? ஓனாய் உள்ளவன் நான் இருக்கிறதுக்கு ஒரு ஓனாய் எங்க வராது, கிட்ட வராது இல்லையா? ஒரு ஓனாய் எங்க வராது, கிட்ட வராது இல்ல, கிட்ட வர விடல. ஏன்? ஒரே ஒரு முறை தான் பெற்றார் அபிஷேகத்தை இல்லையா? அனனியா கைய வச்சாரு, அப்ப வந்துச்சு அபிஷேகம். சாகர வரைக்கும் என்ன செய்வே இல்லை, விடவே இல்ல. இன்னைக்கு இருக்கவங்க மேல அபிஷேகம். அந்நிய பாஷை பேசலாம் அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆனா அபிஷேகம் அடையாளம் அந்நிய பாஷை. ஆனா அந்நிய பாஷை பேசலாம் மட்டும் அபிஷேகம் அர்த்தம் இல்ல. அந்நிய பாஷை எப்படி பேசலாம்? உணர்ச்சி பாஷப்பட்டும் பேசலாம், எமோஷனலும் பேசலாம், பேசாங்கதான் பேசலாம். ஆனா ஆவியில் நிரம்பியும் பேசலாம். ஆவியில் நிரம்பி பேச அந்நிய பாஷை உண்மைன்னா உன் கையில கொடுத்த அத்தனையும் 10 மணிக்கு வரைக்கும் இருக்கணும். யார் கேட்கறாங்களோ கேட்கல, கர்த்தர் கேட்பாரா? கையில கொடுத்த அத்தனைக்கு கணக்கு சொல்லி ஆகணும். என்ன கணக்கு சொல்லி பார்த்துக்கோங்க சரியா? நம்ம கையில கொடுத்ததை நம்மளால காத்துக்க முடியல. அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், அது பூமிக்குரிய காரியமா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், எனிபடி எதுவா இருக்கலாம். காத்து கொள்ளல அப்படின்னா அது நேபுகாத்நேச்சாரான ஆவி இந்த 6வது அழிக்கும்படி. பக்கத்தை கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பக்கத்தை கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பக்கத்தை கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நாமத்தை அப்படி எல்லாம் பாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் என் கையில கொடுத்ததை காத்துக்க விடாம அதை இலக்க பண்ண போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. தேவன் எங்க கையில கொடுத்ததை, ஆண்டவர் எங்க கையில கொடுத்ததை ரீபா ஹல்மா ரக்க ஷேந்தரா ரீபால் அரமன கபதுடி மாந்தரோ ரீபால் அரமன சகதட இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்க கையில கொடுக்கப்பட்டதை இதுவரைக்கும் காத்துக்க முடியாத அதை இலக்க போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்பா. அழிக்கப்பட்டு போகும்படி
ஜெபிக்கிறோம்பா. முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்பா. தகப்பனே தகப்பனே, எங்க கையில கொடுக்கப்பட்டதை நாங்க பத்திரமா காக்கணும் ஆண்டவரே. நாங்க பத்திரமா காத்துக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எங்க கையில கொடுக்கப்பட்டது, எங்க கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், எங்க கையில கொடுக்கப்பட்ட அபிஷேகம், எங்க கையில கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், எங்க கையில கொடுக்கப்பட்ட நன்மைகள், இயேசுவின் நாமத்தில் நாங்க பத்திரமா காத்துக்கொள்ளக்கூடிய தேவ ஆவி எங்களுக்குள்ள இருக்கணுமே ஒழிய, இந்த நேபுகாத்நேச்சாரின் நேச்சரின் ஆவி எங்க கையில கொடுக்கப்பட்டதை இழக்க ஆண்டவரே போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் நன்றி. எங்க கையில கொடுக்கப்பட்டது கடைசி வரைக்கும் நாங்க காத்துக்கொள்ள தேவ ஆவியினால் கிருபை தந்து காத்துக்கொள்ளு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 7வது கிரியை, என்ன சொன்னாலும் அவன் நினைக்கிறத தான் செய்வான். என்ன சொன்னாலும், என்னதான் நீ சொன்னாலும் என்ன செய்வான்? அந்த 27-30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் வருஷம் தொடர்ந்து தானியேல் என்ன பண்ணி வருவா, அப்படியே கடைசி சொல்லுவா, நான் சொல்றதை அங்கீகரிச்சியனா கர்த்தர் ஒருவேளை என்ன செய்ய முடியும், உனக்கு இரக்கம் காட்டி இந்த பிரச்சனை மேல வராம கர்த்தர் தடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஆனா என்ன செய்வே இல்லை. அவன் 1000 சொன்னாலும் சரி, அவன் என்ன நினைச்சிருக்கிறானோ அதை தான் செய்வான். 1000 பிரசங்கம் பண்ணாலும் சரி, 1000 அறிவுரை சொன்னாலும் சரி, 1000 புத்திமதி சொன்னாலும் சரி, எத்தனை பெரிய ஆள் வந்து என்ன சொன்னாலும் சரி, அந்த மரமண்டையில என்ன இருக்குதோ அதை தான் என்ன செய்வாங்க, அதை தான் அவங்க செய்வாங்கன்னா அது தேவ ஆவியே கிடையாது. அது தேவ ஆவியே கிடையாது. 1000 பண்ணாலும் அவங்க நினைச்சிருக்கதை தான் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அது தேவ ஆவி இல்லை, அது நேபுகாத்நேச்சாரின் ஆவி. நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமா? கடைசி நேரம் இல்லை, விளக்கமா எனக்கு நேரம் இல்லை, விளக்கி பேச எனக்கு நேரம் இல்லை. நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமா? 1000 பிரசங்கம் சொன்னாலும் ஆண்டவர் ஆலோசனை சொல்றது அதை தடுக்கிறதுக்கு தான், அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு தான், அந்த போராட்டத்தை தடுக்கிறது தான். ஆனா ஆண்டவர் 1000 சொன்னாலும், எத்தனை அறிவுரை சொன்னாலும், எத்தனை புத்திமதி சொன்னாலும், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், அவங்க மனசுல என்ன நினைச்சு அதை மட்டுமே செய்வதற்கு தூண்டுகிற, போராடுற, அப்படிப்பட்ட எண்ணங்களை சிந்தனை உண்டாக்குற இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவி, இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு தேவ மனிதர்கள் மூலமாக பிரசங்கிக்கிறதா இருந்தாலும், வசனம் சொன்னாலும், ஆலோசனை சொன்னாலும், புத்திமதி சொன்னாலும், எச்சரிச்சாலும், கடிந்து கொண்டாலும், கண்டனம் பண்ணாலும், எப்படி பெரிய நல்ல ஆலோசனைகளை சொன்னாலும், எந்த ஆபத்து வராம தடுப்பதற்காக பிரயாசம் எடுத்து போராடி அவளுக்கு ஆண்டவர் ஆலோசனை புத்திமதி சொன்னாலும் அதை காதல கேட்டு விட்டுட்டு தான் என்ன நினைச்சு இருக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்வதற்கு உற்சாகப்படுத்துற இந்த நேபுகாத்நேச்சாரின் எங்க குடும்பத்துல ஒரு நபர்களை கூட இருக்கக்கூடாது ஆண்டவர். எங்க சபைகளை ஒரு நபர்களை இருக்கக்கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவர். எங்க சபையில இருக்கக்கூடாது ஆண்டவர். எங்க குடும்பங்களை இருக்கக்கூடாது ஆண்டவர். எத்தனை காரியங்களை சொன்னாலும் நாங்க நினைக்கிறத மட்டுமே செய்ய நினைக்கிற, உற்சாகப்படுத்த தூண்டுற, போராடுற இந்த நேபுகாத்நேச்சாரின் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்படணும் ஆண்டவர். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இன்னைக்கு நிர்மூலமாய் போயிடணும் ஆண்டவர். இன்னைக்கு அபத்தமாய் போயிடணும் ஆண்டவர். இன்னைக்கு அழிஞ்சு போயிடணும் ஆண்டவர். இன்னைக்கு வேரோட பிடிக்கு எரிஞ்சு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட 7 விதமான கிரியை செய்யற, தானியேல் காலத்துல கிரியை செய்யற இந்த நேபுகாத்நேச்சாரின் இந்த நேபுகாத்நேச்சாரின் வல்லமை இன்னைக்கு அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க. இந்த 7 விதமான கிரியை கொண்டு போராடுற, தானியேல் காலத்துல போராடுற அந்த நேபுகாத்நேச்சாரின் இந்த காலகட்டத்தில் எங்க சபையில, குடும்பத்துல, எங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை நடப்பிக்காதபடி இதுல கவனமாக இருந்து, ஜாக்கிரதையா இருந்து, எச்சரிக்கையா இருந்து இந்த நேபுகாத்நேச்சாரின் ஆவிக்கு இடம் கொடுக்காம அதை முறியடிச்சு போட்டு, அதை அழிச்சு போட்டு தேவ ஆவியினால் எல்லாம் 7 நல்லது செய்ய தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சபகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். குறைகளை குற்றங்களை மன்னிங்க. நேர்த்திய செம்மையை கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. கரமட்ட கூட இருக்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தால் தாழ்த்தி வரிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.